வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 187 வியாழக்கிழமை ஏப்ரல் 18, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். நாளை ஏப்ரல் 19 இந்திய நாட்டின் இந்திய மக்களுக்கான புனிதமான நாள். உலகில் நாம் நலமுடன் மன மகிழ்வுடன் வாழ நாம் அனைவரும் சேர்ந்து நமக்கு நாமே ஜனநாயகம் மக்களாட்சி என்ற ஒரு அற்புதமான ஏற்பாட்டை செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறோம். இதில் நாம் அனுப்பி வைக்கும் நமது பிரதிநிதிகளை கொண்டுதான் நாம் ஆள்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருந்தால் ஆளுகையில் தவறு நடக்க வாய்ப்பே இல்லை. நம் கண்ணை யாராவது நாமே குத்திக் கொள்வோமா? ஆனால் இன்று ஏராளமான தவறு ஆட்சி முறையில் நடக்கிறது. நாம் மகிழ்ச்சியோடு வாழவில்லை. காரணம், இது நமது ஆட்சி என்ற புரிதலுக்கு மாறாக கட்சிகளையும் கடந்து தனிநபர்களிடம் ஆளுமையை ஒப்படைத்து விட்டோம். நம்முடைய உண்மையான அறிவார்ந்த நமக்கான பிரதிநிதிகளை அனுப்பி வைக்க தவறிவிட்டோம். நாளைய தேர்தலில் கட்சிக்கான பிரதிநிதி, சாதிக்கான பிரதிநிதி, பணத்துக்கான பிரதிநிதி என்றில்லாமல் நமக்கான பிரதிநிதியை சரியாக அறிந்து வாக்களித்து மக்களாட்சியை மலர செய்யும் பண்பட்ட குடிமக்களாக பறைசாற்றுவோம். நாளை வாக்களிக்க போகும் அனைவருக்கும் வாழ்த்துகளுடன் இன்றைய நம்பிக்கை செய்தி தொடர்கிறது. நல்ல வேட்பாளர்களை கண்டறிய அறப்போர் செயலி. கட்சி, சாதி, பணம் இவைகளை கடந்து நல்லவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு இந்த தேர்தலில் கணிசமாக உயர்ந்துள்ளது. அவர்களுக்கு உதவும் வகையில் இத்தேர்தலில் நேர்மையான வாக்காளர்களுக்கு கிடைத்திருப்பதுதான் அறப்போர் இயக்கத்தின் செயலி. இதில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கும் வேட்பாளர்களை பற்றிய முழு விவரம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். இதில் அவர்களது கல்வி முதல் குற்ற பின்னணி வரை நம்மால் எளிதாக அறிய முடியும் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. இதற்காக அறப்போர் இயக்கத்தினர் எடுத்துக்கொண்ட மகத்தான முயற்சிக்கு நல்லூர் வட்டம் அரசியல் களத்தின் மாநில பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். சேலம், நாமக்கல் உள்ளடக்கிய ஈரோடு மண்டல சந்திப்பிற்கான இடத்தை திரு முத்துகிருஷ்ணன் பார்வையிட்டார். ஏப்ரல் 21 ஞாயிறு அன்று காலை சரியாக 9 மணி முதல் மாலை 5 மணி வரை ஈரோடு மண்டலத்தில் உள்ள 3 மாவட்டங்களை சார்ந்த சமூக பொறுப்பாளர்களின் சந்திப்பிற்கு நல்லூர் வட்டம் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த சந்திப்பு நாமக்கல் ஸ்பைரோ மேல்நிலைப்பள்ளி ஆடிட்டோரியத்தில் நடக்க இருப்பதாகவும் அதனை பார்வையிட நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் சென்னையிலிருந்து 17ஆம் தேதி காலை நாமக்கல் வந்து சேர்ந்தார். மேலும் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம், ஊடகத்துறை பொறுப்பாளர் திரு தனசேகர் மற்றும் சுகவாசி ஆகியோரும் நாமக்கல் வந்து சேர்ந்தனர். இவர்களுடன் இணைந்து தாமும் ஸ்பைரோ மேல்நிலைப்பள்ளி அரங்கத்தை பார்வையிட்டு பிறகு இப்பள்ளியின் நிர்வாக இயக்குனர் திரு உதயகுமார் அவர்களை நேரில் சந்தித்து நிகழ்ச்சி பற்றி விளக்கியதாக இந்த மண்டல சந்திப்பின் பொறுப்பாளரும் சர்வம் அமைப்பின் நிறுவனருமான திருமதி ரம்யா தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து உழவர் ஆனந்த் அவர்களின் பாரம்பரிய பொருட்களை கொண்ட அங்காடியை பார்வையிட்டதாகவும் திருமதி ரம்யா மேலும் கூறினார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. டிசைன் திங்கிங் இன்டெலெக்ட் நிறுவனத்தை பார்வையிட்ட மாணிக்க மாணவர்களின் கற்பனை திறன். ஏப்ரல் 13 சனிக்கிழமை மாணிக்க மாணவர்கள் சென்னை சிறுசேரியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட உலகளாவிய நிறுவனமான இன்டெலெக்ட் சென்று அதில் டிசைன் திங்கிங் அரங்கத்தை பார்வையிட்டனர். இந்த விசிட் மாணவர்களுக்கு புதிய அனுபவத்தையும் புதிய பார்வையையும் அளித்தது. சென்னை 7 கிணறு பகுதியில் இயங்கி வரும் பெண்குயின் மாலை நேர பாடசாலையை சார்ந்த மாணவிகள் லத்திகா மற்றும் பூர்விகா ஆகியோரின் கைவண்ணம். நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லிலிருந்து லோகமணி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.